அமெரிக்காவின் 15 அம்ச கோரிக்கை, ஈரானுடைய 5 நிபந்தனைகள், தொடரும் அமைதி பேச்சுவார்த்தை, மறுக்கும் ஈரான், மறுக்கும் இஸ்ரேல், இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு ஒன்று முரணான செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டிணைந்து தாக்குதலை ஆரம்பித்திருந்தன. அந்த தாக்குதல் 25 நாட்களை கடந்து இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மத்திய கிழக்கு போர் என்பது ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. எரிபொருள் பற்றாக்குறை, எரிவாயு பற்றாக்குறை மற்றும் பல அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் என பல்வேறு வகைகளில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் ஆட்டம் காண வைத்திருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மத்திய கிழக்கு போர் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. இப்படியான நிலையில் அண்மையில் 15 அம்ச திட்டங்களை அமெரிக்கா வெளியிட்டிருந்தது. அந்த 15 அம்ச திட்டங்களை முற்றும் முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என ஈரான் மறுப்பு தெரிவித்திருந்தது. அதே போன்று அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து 5 நாட்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது எனவும் கூட அமெரிக்கா அறிவித்திருந்தது. அத்தோடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்தவித அமைதி பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்கா மாத்திரம் தொடர்ச்சியாக அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக தெரிவித்து வந்தது. அதே போன்று ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதுவரும் கூட இந்த அமைதி பேச்சுவார்த்தையை மறுத்திருக்கின்றார். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் பங்கெடுக்கவில்லை என்ற கருத்தையும் கூட தெரிவித்திருந்தார். இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரணான கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுதுமே சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருந்திருக்கின்றது. பல தடவைகள் அவ்வாறான சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது. இப்படி 2 சந்தர்ப்பங்களில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரை நாங்கள் நம்ப போவதில்லை என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இப்படியாக அமைதி பேச்சு நடைபெற்று வருவதாக சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மறுபுறத்திலே ஈரானை நோக்கி தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விசேடமாக மத்திய கிழக்கு நாடொன்றிலே தனது படைகளை குவித்து அங்கிருந்து படை நகர்வை ஆரம்பிப்பதற்கும், அதே போன்று ஈரானுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கார்க் தீவு பகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவை தொடர்பாக உன்னிப்பாக ஈரான் அவதானித்து வருவதாகவும், தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை கேட்டு ஏமாறாமல் நாங்கள் எங்கள் நாட்டின் மீதும் எங்கள் நாட்டை பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலும் நாங்கள் உறுதியாக இருப்போம், அப்படி தரைவழி தாக்குதலை நடத்தினால் அதற்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரான் தயாராக இருப்பதாக ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. இப்படியான பதற்றத்துக்கு மத்தியில் 15 அம்ச அமெரிக்காவினுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கக்கூடிய ஈரான் 5 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதாவது இந்த மத்திய கிழக்கு போர் முற்றுப்பெற வேண்டுமாக இருந்தால் 5 நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த 5 நிபந்தனைகள் என்னவென்பதை இப்போது நாங்கள் பார்ப்போம். எதிரியின் தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். மீண்டும் போர் தொடங்காமல் இருக்க உறுதியான செயல்முறைகள் உருவாக்கப்பட வேண்டும். போர் சேதங்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஆயுத குழுக்களுக்கு எதிராக நடக்கும் போர் உட்பட அனைத்து போர்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஓர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் அதிகாரத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். இப்படியான 5 நிபந்தனைகளை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இதிலே முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது கடந்த 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூட்டிணைந்தே முதலில் தாக்குதலை ஆரம்பித்திருந்தன. எனவே இதுவரையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கான இழப்பீடை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நிபந்தனையை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆர்முஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையையும் அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு முக்கியமான விடயம், மீண்டும் போர் ஏற்படாமல் இருப்பதற்கான உறுதியான ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது தற்காலிகமாக போரை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே உறுதியான ஒரு போர் நிறுத்த நிலைப்பாட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கூட அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எதிரிகளின் தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையையும் கூட அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். ஒருபுறத்திலே அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக அமெரிக்கா கூறுகின்றது, மறுபுறத்திலே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை என இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. எனவே இஸ்ரேல் ஒன்றை கூறுகின்றது, அமெரிக்கா ஒன்றை கூறுகின்றது. இதை ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இன்று இரண்டு நாடுகளும் வெவ்வேறு கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நிலைப்பாடை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இதற்கு முன்னரும் 2 முறை நாங்கள் ஏமாந்திருக்கின்றோம். அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே அமெரிக்கா இதற்கு முன்னர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. எனவே அதுபோன்று இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்று ஒன்றை ஆரம்பித்துவிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான திட்டத்தை கூட அமெரிக்கா தீட்டலாம். எனவே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அமெரிக்கா என்ன செய்கின்றது, என்ன செய்ய போகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவதானத்துடன் இருக்கின்றோம். எங்களுடைய நாட்டை நாங்கள் பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம். எனவே எங்கள் நாட்டின் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டால் நிச்சயமாக அதற்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் ஒரு பதற்றமான சூழலே அங்கு காணப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் இருக்கின்றன. தற்போதே உலக நாடுகள் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வருகின்றன. மத்திய கிழக்கு போர் என்பது ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. எனவே இந்த போர் முற்றுப்பெற வேண்டும் என்பதுதான் பல்வேறு நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து யுத்தம் நீடிக்குமா அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தம் முற்றுப்பெறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.